ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சகல நற்குணங்களினால் நிரப்பின கர்த்தர் விசுவாசத்துக்கு நேராய் நம்மை நடத்துவாராக. தொடர்ந்து தியானித்து வருகிறோம். ஆவியின் கனிகளை குறித்து நேற்று தினத்தில் நாம் தியானித்தோம். நற்குணங்களை குறித்து நாம் தியானித்தோம். நாம் நல்ல குணமுடையவர்களால் இந்த பூமியில வாழ வேண்டும் என்பதை நாம் தியானித்தோம். இந்த நாளிலே நாம் தியானிக்கலாம். அதற்கு அடுத்ததாக இருக்கிறதான விசுவாசம் என்கிறதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த விசுவாசம் நாம் தேவனிடத்திலே காண்பிக்கிறதான நம்பிக்கையை பொறுத்தது. பிரியமானவர்களே, விசுவாசம் அப்படின்னா என்ன? வேதாகமம் இப்படி சொல்லுகிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம், விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. சுருங்க சொன்னால், நாம் காணப்படாத ஒன்றை நம்புகிறோம் இல்லையா, அதில் நாம் உறுதியாய் இருப்பது தான் விசுவாசம். அதாவது உறுதியாய் நம்பப்படக்கூடியது நிச்சயமாய் அது காணப்படாது. காணப்படாத ஒன்றின் மேல் நம் உறுதியான நம்பிக்கை உடையவர்களாய் இருப்பது தான் விசுவாசம். இப்போ நம்ம பரலோகத்தையும் நரகத்தையும் கண்கூடாய் நாம் பார்க்கவில்லை. ஆனால் நாம் இன்னைக்கு விசுவாசிக்கிறோம் இல்லைங்களா? பரலோகம்னு ஒன்று இருக்குது, நரகம்னு ஒன்று இருக்குது. துன்மார்க்கமாய் நடந்தால் நம் நரகத்துக்கு நேராய் நடத்தப்படுவோம். கர்த்தருக்கு பிரியமாய் பரிசுத்த வாழ்க்கை வாழும் பொழுது அந்த பரலோக ராஜ்யத்திலே சேர்ந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம் என்பது நம்முடைய விசுவாசம். தேவன் ஒருவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்கிறது தான் விசுவாசம். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு யாரும் பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியையும் நாம் இதுவரைக்கும் பார்த்ததில்லை. ஆனால் மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள் என்பதை நாம் இந்த நாளிலும் விசுவாசித்து நடக்கிறோம். அன்றைக்கு தேவ ஜனமெல்லாம் தரிசித்து நடந்தார்கள். தேவனை முகமுகமாய் கண்டார்கள். ஆனால் அவர் தேவன் தான் என்பதை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆபிரகாமை பார்த்தீங்கன்னு சொன்னால், தேவதூதர்கள் 3 புருஷர்கள் அவருடைய வீட்டுக்கு வருகிறார்கள். ஆனால் தேவன் தான் வந்திருக்கிறார் என்பதை அவர் அறியவில்லை. யாக்கோபு இப்படி சொல்லுகிறார், மெய்யாகவே தேவன் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார் என்பதை நான் அறியாதிருந்தேன் என்று சொல்லுகிறார். மனோவா இப்படி சொல்லுகிறார், உங்களுடைய நாமம் என்ன? நீ யார்? இப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்கும்போது என் நாமத்தை கேட்கறது என்ன? என்னுடைய நாமம் அதிசயம் என்று சொல்லி அவங்களுடைய கண்களுக்கு முன்பதாகவே அவர் எழுந்தருளி போக, இப்படியெல்லாம் முகமுகமாய் பேசிட்டும் கூட தேவனை அறியாமல் இருந்தது தான் பழைய ஏற்பாட்டின் நாட்கள், நியாயப்பிரமாணத்தின் நாட்கள். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாக இருக்கிற நாம் அவர் ஒரு உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் நாம் விசுவாசித்து நடக்கிறோம். அன்னைக்கு அவங்க தரிசித்து நடந்தாங்க, நம்ம இன்னைக்கு விசுவாசித்து நடக்கிறோம். ஆனால் நாம் தான் பாக்கியவான்கள். பிரியமானவர்களே, அவர்கள் தேவனை தரிசித்திருந்தும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை தூரத்திலே கண்டு அணைத்துக் கொண்டார்கள் என்றுதான் நாம் வாசிக்கிறோம். ஆனால் விசுவாசித்து நடக்கிறதான நமக்கோ அவர்களை பார்க்கிலும் விசேஷித்த நன்மையான ஒன்றை தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளை அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமே. ஆனால் நம்முடைய விசுவாசத்தை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் சாயக்கூடாது. பிரியமானவர்களே, அதை குறித்து தான் நம்ம இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். இந்த விசுவாசம் எப்படிப்பட்டதான் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் என்பதை தான் நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டு அவனை பவுல் உற்று பார்த்து, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னான். உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான். இங்கே நாம் ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். பவுல் லீஸ்திரா பட்டணத்துக்கு போகிறார். அங்கே பிறவியிலேயே சப்பானியா இருந்த ஒரு மனுஷன் அங்கே தேவனுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறான். பவுல் லீஸ்திராவில் பிரசங்கம் பண்ணுகிறதை இந்த பிரவி சப்பானி கேட்டுக்கொண்டிருக்கிறான். அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது அவனுக்குள்ள ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் உண்டென்று இந்த பவுல் பார்த்து அங்கே அவனை சொஸ்தமாக்குகிறதை நம்ம இங்கே பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் அவனிடத்துல உண்டு. இங்கே பவுல் என்ன பிரசங்கிக்கிறார்? இயேசுதான் தெய்வம், இயேசுதான் கிறிஸ்து, அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை என்பதை திருஷ்டாந்தப்படுத்தி பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் அவர் பிரசங்கிக்கிறதை நம்ம அங்கே பார்க்கிறோம். ஏன்னா ஒரு நாளிலே இயேசு யாருங்கிறத இவர் நம்பாமல் இருந்தார். இவர் சொல்றத எல்லாரும் என்ன செஞ்சிருந்தாங்க? கேட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா இவர் நியாயப்பிரமாணத்தின்படி கற்று தேர்ந்தவர். இவர் கற்று தேர்ந்த மனுஷனா இருந்ததுனால இவர் சொல்றது எல்லாமே சரியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்துவை அறிகிறதற்கு முன்பதாக இவர் என்ன சொல்றாரோ அதைத்தான் ஜனங்கள் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இயேசுவை அறிந்த பின்பு, இயேசுவை கண்ட பின்பு நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை எல்லாம் தன்னை விட்டு அகற்றிவிட்டு கிறிஸ்துதான் மேசியா என்பதை, அவர் மரித்தோரில் இருந்து எழுந்தார் என்பதையும் ஜனங்களுக்கு தாமதமின்றி பிரசங்கம் பண்ணுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்படி பிரசங்கிக்கிற வேளையிலே தான் லீஸ்திரா பட்டணத்திலே இந்த சம்பவம்
நடக்கிறது. அப்படியானால் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டுமே ஆனால் தேவனை விசுவாசிக்கிறவனாய் இருக்க வேண்டும். தேவனை விசுவாசிக்கவில்லை என்றால் அவனுக்குள்ள ரட்சிப்பு வராது. ரட்சிப்புனா என்ன? நியாய தீர்ப்பின் தண்டனையிலிருந்து ஒரு மனிதன் முழுவதுமாய் விடுதலையாக்கப்படுவதுதான் ரட்சிப்பு. ஆக்கினைக்கு தீர்க்கப்பட்டதான ஒரு மனுஷன் தன் ஆத்துமாவை ஆக்கினைக்கு நீங்களாக்கி விடுவித்துக் கொள்வதுதான் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு எப்படி வருகிறது என்றால், இயேசு கிறிஸ்து என் பாவத்துக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார் என்பதை எந்த ஒரு மனுஷன் விசுவாசித்து தன் வாயினால் அறிக்கை செய்கிறானோ அந்த மனுஷன் ரட்சிக்கப்படுவான். பிரியமானவர்களே, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம்? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. தேவன் நம்ம மேல வச்ச கிருபையினால, நம்ம மேல வச்ச இரக்கத்தினால நாம் ரட்சிக்கப்படுகிறோம், உண்மைதான். ஆனால் தேவனை விசுவாசிக்காத ஒரு மனிதன் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. பாவங்களை மன்னிக்கிறவர் ஒருவர் உண்டென்றால் அவர் இயேசு மாத்திரம்தான் என்பதை ஒரு மனிதன் விசுவாசிப்பானே ஆனால் அந்த மனிதன் ரட்சிக்கப்படுவான். அதைத்தான் மார்க் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான், அதாவது தண்டனைக்கு உட்படுத்தப்படுவான். அப்போ இயேசுவை விசுவாசிக்கிற ஒரு மனுஷன் நிச்சயமா அவன் வாயில் அறிக்கை செய்து மனிதர்களுக்கு முன்பதாக தேவனை அறிக்கையிட்டு ஞானஸ்நானத்துக்கு தன்னை அர்ப்பணிப்பான். இதுதாங்க விசுவாசம். தேவன் ஒருவர் இல்லைன்னு சொல்ற ஒருவரால பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசு தெய்வம் இல்லை, மனிதர்கள்ல ஒருத்தர், எல்லா பரிசுத்தவான்களை போல அவரும் ஒருவர் என்று ஒரு மனிதன் சொல்லுவானேயானால் நிச்சயமாய் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அவர்தான் தெய்வம், அவர்தான் கிறிஸ்து, அவர் என் பாவத்துக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார், ரத்தத்தை சிந்தினார் என்கிற ஒரு நம்பிக்கையின் விசுவாசம் எந்த மனிதனுக்குள்ள வருகிறதோ அவன் ரட்சிக்கப்படுவான். பிரியமானவர்களே, இங்கே இந்த பிறவி சப்பாடிக்குள்ளே ஒரு ரட்சிப்புக்கேற்ற விசுவாசத்தை பவுல் பார்க்கிறார். இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? தேவனை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி எதை உதட்டளவிலே அறிக்கை செய்கிறதா மாத்திரமல்ல, நம்முடைய உள்ள மனிதர்களுக்கு முன்பதாக, தேவனுக்கு முன்பதாக அறிக்கை செய்கிறதா இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் நிச்சயமாய் தேவனை விசுவாசிப்போமே ஆனால் எந்த மனுஷனையும் குறித்து யோசிக்க மாட்டோம், எந்த உறவுகளையும் குறித்து நம்ம யோசிக்க மாட்டோம், எந்த சொந்த பந்தம், எந்த மதம், எதையும் நம்ம யோசிக்க மாட்டோம். பிரியமானவர்களே, எனக்காக அவர் மன்னித்திருக்கிறார், என் பாவத்தை மன்னிக்கும்படியாக அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார் என்கிறதான ஒரு விசுவாசம் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டுனா அதை எந்த மனுஷனால தடை பண்ண முடியாது. இரண்டாவதாக நம்ம வாசிக்கிறோம் ரோமர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 1 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாகிறபடினாலே முதலாவது நான் உங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். 1 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்க. எப்படி எனில் உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் தொனித்ததும் அல்லாமல் நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதா இராதபடிக்கு தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. இந்த ரெண்டு பேரையும் நம்ம பார்க்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபத்திலையும் பவுல் இப்படி எழுதுகிறார், தெசலோனிக்கையில் இருக்கிற சபைக்கு எழுதும் போது பவுல் இப்படி எழுதுகிறார், உங்க விசுவாசம் உலகம் எங்கும் பிரசித்தமாயிட்டான். இன்னைக்கு நாம் எப்படிப்பட்ட விசுவாசம் உடையவர்களாக இருக்கிறோம்? மனிதர்களுக்கு முன்பதாக பிரசித்தப்படுத்துகிற விசுவாசம் நமக்கு அவசியம். ஒருவேளை நாம் தேவனை விசுவாசிக்கிறோம் என்பதை யாராவது அறிஞ்சிட்டாங்கன்னு சொன்னா நம்ம எப்படியோ ஏதோ சொல்லிடுவாங்களோ, ஏதோ பண்ணிடுவாங்களோ, நமக்கு ஏதோ நேரிட்டுருமோ, அந்த விசுவாசம் அல்லங்க. ஒரு முழுமையான விசுவாசம், நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் உலகம் எங்கும் பரம்புகிறதா இருக்கணும், அது ஸ்ப்ரெட் ஆகுறதா இருக்கும். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, நீங்க பூமிக்கு உப்பாயிருக்கிறீங்க. எப்படி ஒரு கொஞ்சம் உப்பு எடுத்து ஒரு சாப்பாட்டுல ஒரு குழம்புல நம்ம போடும் பொழுது அது முழுவதும், அந்த குழம்பு முழுவதும் சாரம் உள்ளதாய் சுவையுடையதாய் மாற்றுகிறதோ, அது போலதான் நம்முடைய விசுவாசம் உலகம் முழுவதும் பரவ வேண்டும். அதுதான் நமக்குள் காணப்படுகிற விசுவாசம். 2 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், சகோதரரே நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாக இருக்கிறோம், உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகுகிறதா இருக்கிறபடினா. தெசலோனிக்கே சபை மக்களை குறித்து நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால், முதல் நிருபம் 2ஆம் நிருபத்தை வாசிப்பீங்கன்னா இவங்க ரொம்ப உபத்திரவத்துக்கு நடுவில் இருக்கிற ஜனங்கள். ஆனாலும் தேவன் பேரில் இருக்கிற விசுவாசம் இவங்களுக்கு பெருகிட்டே இருக்கான். இப்போ நான் நினைக்கிறேன் உபத்திரவமும் பாடும் தான் தேவன் பேரில் இருக்கிற விசுவாசத்தையும் நம்பிக்கையும் பெருகப்படுகிறது. எல்லா ஆஸ்தியும் நிறைவாக இருக்கும் பொழுது தேவன் பேரில் நம்பிக்கையுடையது பெருசில்லை பிரியமானவர்களே. ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் நேர் எதிர்மாறாய் துன்பத்தை அனுபவிக்கிற சூழ்நிலையிலும் கர்த்தருக்குள் இருக்கிற அந்த விசுவாசம் தான் பெருசு. ஆனால் யோபை குறித்து வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், தேவன் பேரில் அவன் வச்சிருந்த நம்பிக்கை பெரியது பிரியமானவர்களே. ஏன்னா அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவனாய் இருந்தான், சன்மார்க்கனாய் இருந்தான்.
ஆனால் இன்றைய காலகட்டங்களில் எவ்வளோ சம்பூர்ணமாய் வாழ்ந்தால் விசுவாசம் பெருகுமான்னு எனக்கு தெரியல. உபத்திரவமும் பாடும் தான் நம்மளை தேவனுக்கு நடத்தும். இன்னைக்கு உபத்திரவமும் பாடும் தேவனை பின்னிட்டு செய்வதற்கு அல்ல, நம்மை விசுவாசத்திலே பெருக பண்ணுகிறதற்காகத்தான். 2 தீமோத்தேயு 1:5 நம்ம இப்படி வாசிக்கிறோம். தீமோத்தேயுவை பார்த்து பவுல் இப்படி எழுதுகிறா, அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் இருந்தது, இப்பொழுது அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்பதை நான் அறிந்து தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்றார். அருமையான தேவ பிள்ளைகளே, நமக்குள்ள இருக்கிறதான அந்த விசுவாசம் மற்றவர்களுக்குள்ளும் கடத்தப்படுகிறதா இருக்க வேண்டும். விசேஷமா அது நம்முடைய சந்ததிக்கு கடத்தப்படுகிறதா இருக்கணும். மற்றவங்களுக்கு கடத்துறமோ இல்லையோ, அதுதான் தெசலோனிக்கே ஜனங்களை குறித்து பார்த்தோம். அவங்க உலகமெங்கும் விசுவாசத்தை பிரசித்தப்படுத்துகிறவங்களா இருந்தாங்க. அவங்க விசுவாசம் உலகமெங்கும் பரவுகிறதா இருந்துச்சு. ஆனா நம்முடைய விசுவாசம் கடைசிக்கு நம்முடைய சந்ததிக்காக கடத்தப்பட வேண்டும். இன்னைக்கு சந்ததி முரட்டாட்டமும் கலகமும் உள்ள சந்ததியாய் மாறி போகக்கூடாது. தேவ ஜனம், தேவ பிள்ளைகள் நம்முடைய சந்ததியை உலகத்துக்கு நேராய் நடத்திவிடக்கூடாது. பிரியமானவர்களே, விசுவாசத்தை நிலைத்திருக்கிறவர்களாய் நாம் வளர்க்க வேண்டும். அதைத்தான் பவுல் எழுதுகிறார். உன் பாட்டிக்குள்ள இருந்த அந்த விசுவாசம் அது உங்க அம்மாக்குள்ள வந்துச்சு, அந்த விசுவாசம் உனக்குள்ளே இருக்குப்பா, அதை நான் பார்த்து தேவனை துதிக்கிறேன்னு சொல்றாரு. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்மை பார்த்து, நம்முடைய சந்ததியை பார்த்து, நம்முடைய தலைமுறைகளை பார்த்து இன்னைக்கு ஊரார் எப்படி மெச்சிக்கொள்ளுகிறார்கள். நாம் கடத்தப்படுகிற விசுவாசம் உடையவர்களாய் இருக்க வேண்டும். யாக்கோபு 2:22 இப்படி வாசிக்கிறோம், விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. 20 இப்படி சொல்கிறது, வீணான மனுஷனே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டாமோ அப்படின்னு யாக்கோபு எழுதுகிறார். மேல தேவ பிள்ளைகளே, பிசாசு கூட தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசித்து பயந்து நடுங்குதான். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் எப்படிப்பட்ட விசுவாசம் உடையவர்களாக இருக்கிறோம்? கிரியைகள் உள்ள விசுவாசம் உடையவர்களாக இருக்கணும். விசுவாசமா இருக்கேன் தேவன் பேரில் நம்பிக்கையா இருக்கிறேன்னு சொல்லிட்டு விசுவாசத்துக்கு நமக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வோமே ஆனால் நம்முடைய விசுவாசம் செத்ததுன்னு சொல்றாரு யாக்கோபு. அதைத்தான் ஆபிரகாமை எடுத்துக்காட்டால் சொல்லி அவர் சொல்லுகிறார், அவர் கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அருமையான தேவ பிள்ளைகளை, நம்முடைய விசுவாசமும் கிரியைகளினாலே பூரணப்படுகிறதா இருக்க வேண்டும். செத்து போன ஒரு விசுவாசமா இருக்கக்கூடாது, கிரியைகள் இல்லாத விசுவாசமா இருக்கக்கூடாது. விசுவாசமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற நாம் கிரியைகளினாலே பூரணப்பட நம்மை அர்ப்பணிப்போம். பேதுரு எழுதும்போது இப்படி எழுதுகிறார். 1 பேதுரு 1:7 எப்படி எழுதுகிறார், அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கலும் விலையேற்ற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் மகிமையும் கனமும் உண்டாக காணப்படும். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுதுதான் நம்ம நிச்சயமாய் கனத்தையும் மகிமையும் பெற்றுக்கொள்கிறவர்களாய் காணப்படுகிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்பட நம் நிச்சயமாய் புடமிடப்படுவோம். நம்முடைய விசுவாசம் மகிமையும் கனத்தையும் கொண்டு வர நிச்சயமாய் அது சோதிக்கப்படும். எப்படி ஒரு பொண்ணு சோதிக்கப்படுகிறதோ, எப்படி புடமிடப்படுகிறதோ, அதுபோல நம்முடைய விசுவாசமும் சோதிக்கப்படும். பிரியமானவர்களே, அருமையான தேவ பிள்ளைகளே, விசுவாசத்தை குறித்து தியானிச்சா நம்ம தியானிச்சுட்டே இருக்கலாம். அது ஒரு பெரிய கடல். இந்த வேதாகமத்திலிருந்து ஒரு புதையலை எடுத்து கூட பேசலாம். நான் சுருக்கமாய் சொல்கிறேன், நம்மிடத்தில் ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் காணப்பட வேண்டும். நாம் வாயினால் கிறிஸ்துதான் தெய்வங்கிறத மற்ற மனிதர்களுக்கு முன்பதாக அறிக்கை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசம் பிரசித்தப்படுத்தப்படுகிற விசுவாசமாக இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசம் நம்மளை பெருகுகிறதா இருக்க வேண்டும். அதைத்தான் சீஷர்களே சொல்லிடத்தில் சொல்கிறார்கள், எங்களோட விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் ஐயரே, விசுவாசம் பெருகணும்னு சொல்றாரு. அநேக இடங்கள்ல சீஷர்களை பார்த்து இயேசு கேட்கிறார், அற்ப விசுவாசிகளை ஏன் சந்தேகப்பட்டீர்கள்? பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் உனக்காய் வேண்டுதல் செய்கிறேன்னு சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நம் விசுவாசத்திலே பெருகுகிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக நம்முடைய விசுவாசம் மற்றவர்களுக்கு கடத்தப்படுகிறதா இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசம் கிரியையுள்ள விசுவாசமா, அது நம்மை பூரணத்துக்கு நேராக நடத்துகிறதா இருக்க வேண்டும். செத்த விசுவாசமா இருக்கக்கூடாது, கிரியை இல்லாத விசுவாசமா இருக்கக்கூடாது. நம்முடைய விசுவாசம் நமக்கு புகழ்ச்சியும் கனத்தையும் மகிமையும் கொண்டு வரத்தக்கதாக இருக்க வேண்டும். அதற்கு நாம் நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கப்பட அர்ப்பணிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட நம்பிக்கையுடையவர்களாக இருக்கிறோம், எப்படிப்பட்ட விசுவாசம் உடையவர்களாக இருக்கிறோம்? தாவீது சொல்லுகிறார், நீரே என் நம்பிக்கை, நான் எதற்கு எதிர்பார்த்து இருக்கிறேன், நீரே என் நம்பிக்கை. நம்முடைய நம்பிக்கை எல்லாம் அவராயிருக்கட்டும், நம்முடைய நம்பிக்கை எல்லாம் பரலோக ராஜ்யமாக இருக்கட்டும். சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படி சொல்லுகிறார்,
நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நான் ஜீவனுள்ள தேசத்திலே நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன் என்று சொல்கிறார். அவருடைய நம்பிக்கை விசுவாசம் எல்லாம் தேவன் பேரிலேயே இருந்தது. பிரியமானவர்களே, நம்முடைய நம்பிக்கையும் விசுவாசமும் தேவன் பேரில் இருக்கட்டும். நிச்சயமாய் நம்முடைய விசுவாசத்தை அவர் வர்த்திக்க பண்ணுவார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவீராக, பெருக பண்ணுவீராக. நாங்கள் விசுவாசத்தை மற்றவர்களுக்கு கடத்துகிறவர்களாய், ஆண்டவரே, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் உடையவர்களாய், நீர் ஒருவர் உண்டு என்பதை விசுவாசிக்கத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. எங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது அதை சகிக்கிறவர்களா, கிரியையினாலே பூரணப்படுத்துகிறவர்களா, எங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் வருகிற வரைக்கும் ஆண்டவரே அதை பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளத்தக்கதா எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசம் ஆண்டவரை என்றைக்கும் ஒளிந்து போகாதபடிக்கு காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை தாங்க. அந்த கரங்களை எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.